நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தோட்டத்தில் இருக்கிற செடிகளை நோய் தாக்குதல் இல்லாமல் எப்படி ஆரோக்கியமாக வளர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க அந்த கரைசல் எப்படி தயாரிக்கலாம்னு பார்ப்போம். இந்த கரைசல் தயாரிக்க நமக்கு ரொம்பலாம் செலவாகாதுங்க. உங்களுக்கு முழு மஞ்சள் கிடச்சா நீங்கள் முழு மஞ்சள் வாங்கி பயன்படுத்தலாம். இல்லைனா இது மாதிரி மஞ்சள் தூள் பாக்கெட் வாங்கிக்கோங்க. உங்கள் தோட்டத்துக்கு தேவையான அளவு பக்கெட்டில் தண்ணி எடுத்து அதில் இந்த மஞ்சள் தூளை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் போட்டு நல்லா கரையிற வரை சுற்றி கலக்கி விடுங்க. பொதுவாக நம்ம வீட்டில் மஞ்சள் தூள் அதிகமாக பயன்படுத்துவோம். சமையல்லையும் சரி, வீட்டில் எதுவும் விசேஷம் அப்படின்னாலும் சரி மஞ்சள் பயன்படுத்துவோம். மஞ்சள் கிருமி நாசினியாக செயல்படும். அதனால் நம்ம இதை தோட்டத்துக்கு பயன்படுத்துவோம். மஞ்சள் தூள் கரைசல்லாம் தயார் பண்ணி இது மாதிரி ஒரு துணி வச்சு கரைசலை மூடி வச்சு இறுக்கமாக கட்டிடுங்க. மறுநாள் அந்த கரைசலை திறந்து பார்த்தீங்கன்னா கரைசல் இப்படி தான் இருக்கும். அதை நல்லா கலக்கி விட்டுருங்க. இந்த கரைசலை நம்ம செடிகளுக்கு 1:3 அப்படிங்கிற ரேஷியோவில் கொடுக்கலாம். உங்களுக்கு முழு மஞ்சள் கிடச்சிதுன்னா நீங்கள் முழு மஞ்சள் பயன்படுத்துங்க. நீங்கள் தயாரித்து வச்சுருக்கிற கரைசலில் மஞ்சள் தூளோட அடர்த்தியை பொறுத்து நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது மிக்ஸ் பண்ணுற ரேஷியோவில் நீங்கள் மாற்றம் பண்ணிக்கலாம். உங்கள் செடிகள் இருக்கிற பகுதியை சுற்றி நீங்கள் தெளித்து விடலாம். அல்லது இது மாதிரி நீங்கள் ஸ்ப்ரேயர் வச்சு இலைகள் மேலே தெளித்து விடலாம். இந்த கரைசலால் செடிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். உங்கள் தோட்டத்தில் எத்தனை செடிகள் இருக்கோ எல்லா செடிகளுக்கும் செடிகள் ஃபுல்லாக நனைகிற மாதிரி இந்த கரைசலை கொடுத்துருங்க. நீங்கள் இந்த கரைசலை தெளிக்கும் போதே உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு தெரியும். உங்கள் செடிகளில் இருக்கிற கேடு செய்கிற பூச்சிகள் இதை நீங்கள் தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு 2 முறை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே உங்கள் தோட்டத்தை விட்டு வெளியே போயிடும். இந்த கரைசலை உங்கள் செடிகள் ஃபுல்லாக நனைகிற மாதிரி கொடுத்துருங்க. பாதியாக கொடுத்துட்டு பாதியை கொடுக்காமல் விட்டுறாதீங்க. செடி வேர் வரைக்கும் சுற்றி கொடுத்துருங்க. தண்டு பகுதி அடித்தண்டு பகுதியில் தெளித்து விடுங்க. அப்படின்னா தான் வேருக்கும் போகும் இந்த கரைசல். இது மாதிரி நீங்கள் செடிகள் ஃபுல்லாக கொடுக்கும்போது புதுசாக வர நோய்கள் எதுவும் செடியை தாக்காது. செடிகளும் நல்லா ஆரோக்கியமாக வளரும். மஞ்சள் தூளில் ஒரு குறிப்பிட்ட சத்துக்கள்லாம் இருக்குது. அந்த சத்துக்கள்லாம் உங்கள் செடிகளுக்கு நல்லா உதவும். அந்த சத்துக்களுக்காகவும் நீங்கள் உங்கள் செடிகளுக்கு ஒரு நோய் தடுப்பு காப்பானாகவும் நீங்கள் இதை பயன்படுத்தலாம். நீங்கள் இந்த கரைசலை ஈவினிங் ஒரு 4 மணிக்கு மேலே தெளித்து விடுங்க. மறுநாள் காலையில் நீங்கள் செடிகளை பார்க்கும்போது செடிகள் ஒரு புத்துயிர் அடைஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் வச்சுருக்கிற கொய்யா செடிகளில் அந்த இலைகளுக்கு அடியில் சின்ன சின்ன வெள்ளை பூச்சி மாதிரி ஒரு பூச்சி இருக்கும். மாவு பூச்சி மாதிரியே சின்ன பூச்சி ஒன்று இருக்கும். நீங்கள் இந்த கரைசலை அது மேலே தெளிக்கும் பொழுது இந்த மஞ்சள் பொடி அந்த பூச்சிகளோட துவாரங்களை அடைச்சிரும். மாடியில் எல்லாருமே தோட்டம் வச்சுருப்போம். நம்ம மாடி தோட்டத்தில் இந்த கரைசலை பயன்படுத்தலாம். மாடி தோட்டத்தில் இருக்கிற வளர்ந்த செடிகளுக்கும், இல்லைனா நீங்கள் இப்போ புதுசாக தான் விதை போட்டிருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் நீங்கள் இதை தெளித்து விடலாம். நம்மளோட தோட்டத்துக்கு ஒரு பாதுகாப்பு அரணா இந்த மஞ்சள் தூள் இருக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக மஞ்சள் தூள் பயன்படுத்துங்க. உங்களோட நேரத்திற்கு ஏற்ப நீங்கள் மஞ்சள் தூளை ஒரு வாரத்திற்கு 3 முறை கூட பயன்படுத்தலாம். தப்பு கிடையாது. ஆனால் அடுத்தடுத்த முறை பயன்படுத்தும் பொழுது உங்களோட ரேஷியோவை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். இந்த கரைசலை உங்கள் தோட்டத்தில் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அதுக்கப்புறம் தெரியும் இதனோட மகத்துவம். நம்ம சேனலில் வர எல்லா வீடியோவுமே என்னோடய தோட்டத்தில் நான் பயன்படுத்திட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன்னு அடிக்கடி சொல்லுவேன். அது மாதிரி தான் எல்லாமே என்னோடய தோட்டத்தில் பயன்படுத்திட்டு நான் மறுநாள் தான் உங்களுக்கு இதை நான் வீடியோவை போடுவேன். ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்களும் அதே மாதிரி உங்களோட தோட்டத்தில் பயன்படுத்துங்க. நம்ம சேனலில் வர எல்லா வீடியோவையும் பாருங்கள். அந்த பதிவுலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு இன்னும் ஊக்கமாக இருக்கும். நன்றி.